Hello. Hi. Hey, hi Jessie. Welcome. I know you're naughty. Hey, hi darling. So you made How's it. the party going? Oh. James, look who's here. Hi, Hey Jessie, James. you look stunning. Okay, come let's drink. Come. You're doing sir. Hey, Bharat. Hey, Adira. Cheer up, Ilango. Come on, now drink. ஹாய் சார் சார் யார் தெரியும்ல இவர் தான் ஜெஸி ஹஸ்பண்ட் Hi Manoj. ஓ யா சார் போஸ்டிங் தெரியும்ல சார் நான் ஒரு வேலையும் பார்க்கல சும்மா தான் இருக்கேன் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்களா சார் சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும் சமைக்கிறது குழந்தைய பார்த்துக்கிறது துணி துவைக்கிறது மொரவாசல் சார் ஒரு சின்ன டவுட்டு சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகை வாங்கிட்டு போவேன் ஜெஸ்ஸி உங்களுக்கு அப்படி என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க Henpeck. நான் ஊரான் சார் உங்கள் டபுள் மீனிங்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண் ஏர் பிடிக்கிறது வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு ஆனால் முரட்டு உடம்பு நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள் எப்போ நீங்களாம் எங்கள் ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும் ரொம்ப கோவமாக இருக்கேன் ஆனால் அடக்கி வச்சுருக்கேன் உண்மையிலே பெரிய விஷயம் சார் இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா இட்ஸ் a kind of passion ஆமாம் ஆமாம் இட்ஸ் a kind of passion இது டேஸ்ட் பண்றியா? அம்மா உன்னோட குட்டி சாப்பிடலையா? இங்க தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்க? அங்கிள் இதுல எது ஹி எது ஷி இரு பாப்பா நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க நானே போய்க்கிறேன். இருமா நானே கூட்டிட்டு போறேன். உங்க அப்பா சூப்பரா ஐஸ்கிரீம் செய்வாரு செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா ஏய் ஆதி என்னாச்சுமா பேட் டச் யாரு டேய் யாரு? இதுக்குன்னு வருவீங்களாடா ஆ? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்துருக்கேன் நல்லா கண்ட இடத்துல கை வைப்ப நீ குழந்தடா இளங்கோ. என்ன Jessie, wait. Just நீ அங்க ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ என்னாச்சு? நம்ம பொண்ணுட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆனதை தவிர ஒன்றும் நடக்கல. உனக்கு எங்க எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல. நடந்து போனா 4 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற மாதிரிலாம் என்னால கோவப்பட முடியாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நிதானமா தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளோ உழைக்கணும்.
நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பண்ணதெல்லாம் சரிங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளைங்களோட பேசி பேசி உன் உலகம் சுருங்கிடுச்சு. நீ ஒரு கன்சர்வேட்டிவான பொம்பளை மனநிலைக்கு அந்த வந்து இடத்துல உன்னை அரைஞ்சு பல்ல உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஜெசி? பொம்பளை அடிக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். பேசுவ பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு ஊழியம் பண்றல்ல, நீ பேசுவ. தொண்டு ஒழியமா? சிரிக்காத ஜெசி, சிரிக்காத. ஹலோ, ஏதோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம். பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜெசி. தூய்மையான அன்புலையும் எளிமையான வாழ்க்கையில இருந்து அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத, தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க. வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ. வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா.